அப்படி அந்த பாட்டில்ல என்ன இருக்கு? இதுலயா? இதுல டானிக் இருக்கு. இதோட பேரு சஹாரா டானிக். இத நான் நம்ம சிப்பாய்களுக்காக தயார் பண்ணி வச்சிருந்தேன். இதோட விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? இதை யாரு குடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு புது சக்தி உண்டாகும். அசல் சக்தியை விட 100 மடங்கு அதிக சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பலசாலி ஆயிடுவாங்க. அடடா, இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். ஆமா தாத்தா, நான் வேணும்னா இந்த டானிக்க குடிச்சு பாக்கட்டுமா? எதுக்கு சொல்பூல், நீ உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன். உனக்கு இந்த டானிக்கோட அவசியமே தேவைப்படாது. உன்னோட உண்மையான சக்தியே உனக்கு போதும். சரியா? சரிங்க தாத்தா. ஒருவேளை அந்த டானிக்க குடிச்சனா இன்னும் 100 மடங்கு சக்திசாலி ஆயிடுவேன். 100 மடங்கு. கனவே இவ்வளவு நல்லா இருக்க. அப்போ உண்மையிலே நடந்தா எப்படி இருக்கும்? அந்த டானிக்க மட்டும் நான் குடிச்சிட்டேன், இந்த ஊர்ல இருக்கிற காட்டுக்கு நானே ராஜாவாயிடுவேன். விட மாட்டேன். பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா தான் இருக்க. சொல்லுன்னு சொல்றல. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதுக்கப்புறம் நான் தான் கேள்வி கேட்பேன், எல்லாரும் பதில் சொல்லணும். ஏன்னா இன்னையில இருந்து இந்த ஊர்ல இருக்கிற காட்டுக்கு நான் தான் ராஜா. என்ன யாரெல்லாம் இம்சப்படுத்தினாங்களோ அவங்களை இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. முதல்ல என்ன முறப்ப? ஒரு ராஜா நடந்து வரும்போது கும்பிடாம வியாபாரமா பண்ற. அதனால தான் இந்த மாதிரி பண்ண. புத்தி இல்லாத வேலைக்காகாத ஒரு வேலைக்காரனே, இங்க இருந்து ஓடி போயிடு. ஏய் சொல்போல், என்ன பண்ணிட்டு போற? எல்லாமே போச்சே, உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். உன்னோட சொல்போல் என்னோட காய்கறி எல்லாத்தையும் நாசப்படுத்திருச்சு பாரு. இதோட நஷ்ட ஈட நீதான் கொடுத்தாகணும். ஒழுங்கு மரியாதையா காசு கொடு. கொடுக்க போறியா இல்லையா? இது வந்து நீங்க தாத்தா கிட்டே கேளுங்க. சொல்புல்க்கு உடம்பு சரியில்லை. நான் போய் எதை கூட்டிட்டு வரேன். அட சொல்புல், நீ எங்க போறப்பா? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. இந்தா. வீர், ஊருக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எப்போ பண்ணிட்டேன். தாத்தா அவரோட Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டா நம்ம கிளம்பலாம். நம்ம இம்லியோட ஊருக்கு போறோம்னு என்னால நம்பவே முடியலப்பா. தாத்தா, இதுதான் எங்களோட ஊரு, ராஜ்பூட். ரொம்பவே அழகான ஊரா இருக்குதுப்பா. வாவ், இங்க ஒவ்வொரு இடமும் ரொம்ப அருமையா இருக்கு. ஹாய் குட்டி, நீ எப்படி இருக்க? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் தான் முதல்ல போவேன். இது எங்களோட செல்ல டாகி மோத்தி. இது எங்க எல்லார் மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்கு. மோத்தி, விளையாடுனது போதும், உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல்ல. அடடடடா, எவ்வளவு அழகான ஊரா இருக்கு. இங்க ஓடுறதுக்கு ஆடுறதுக்கு எல்லா பக்கமும் ஃப்ரீயா இருக்கப்பா. சொல்லி வாய முடல, அதுக்குள்ள இப்படியா? காப்பாத்துங்க, யாராவது இதை கூப்பிடுங்கப்பா. வீட்டுக்கு வந்த விருந்தாளி இப்படியே உபசரிக்கிறது. சீக்கிரமா கூப்பிடுங்க. நீ பயப்படாம இரு, மோத்தி யாரையும் கடிக்காது. நம்ம சுல்புலோட விளையாடிட்டு இருக்கு, பாத்தீங்களா? இங்க காய்கறிகள்லாம் கூட ரொம்ப டேஸ்டா இருக்குதுப்பா. பார்க்கவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ருசியாவும் இருக்கு. இந்த ஊர்ல விளையிற கேரட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எங்க தோட்டத்துல விளைஞ்சதுதான். ஐயா, அந்த லல்லன் வந்திருக்கான். ஓ அப்படியா? இப்பதான் அவங்க வரணுமா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. யாருப்பா அவங்க? அவனோட பேரு லல்லன். இந்த ஊர்க்காரங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கான். ஒவ்வொரு மாசமும் வந்து நெல்லு, பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவான். நீங்க எதுக்காக அவங்களுக்கு எல்லாம் குடுக்குறீங்க? குடுக்கலன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவான்.
இல்லன்னா ஆடு மாடுகளை தூக்கிட்டு போயிடுவான். இவன் ரொம்பவே பயங்கரமான திருடன். போலீஸாலே இவனை எதுவுமே செய்ய முடியல. வாங்க வெளியில போய் பார்க்கலாம். பசங்களா நீங்க எல்லாம் உள்ளே இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். லல்லன், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. இந்த ஊர்க்காரங்களை இப்படி கஷ்டப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை. எப்பவுமே உழைச்சு தான் பணம் சம்பாதிக்கணும். என்ன நடக்குது இங்க? நீங்க இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? வீர், வந்து வாழைப்பழம் சாப்பிடு. உங்களுக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். தாத்தா நீங்க கேரட் கொண்டு வரலையா? சாரி சுல்புல், நான் கேரட் வாங்கிட்டு வர மறந்துட்டேன். சாயங்காலம் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். சாயங்காலம் முடியாது தாத்தா, ஏன்னா நம்ம எல்லாரும் கோவாக்கு போறோம். பஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆமா தாத்தா, எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நம்ம எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்னா கோவாக்கு போறோம். எனக்கு கொடுங்க தாத்தா, வாழைப்பழம் நான் சாப்பிடுறேன். ஏன் தோல் பிடிக்கலையாமா? சிண்டு, தெருவுல இப்படி வாழைப்பழம் தோலை போடுறது ரொம்ப தப்பு. யாராவது வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா சீக்கிரம் எல்லாத்தையும் எடு. இங்க பாருங்க பண்டியோட அப்பா, நில்லுங்க. கொஞ்சம் டிஃபனா சாப்பிட்டு போங்க. நாம கோவா போகும்போது பஸ்ல ஏதாவது சாப்பிடுறதுக்கு நான் போய் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன நீங்க இவ்ளோ சீக்கிரமா போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு மட்டும் ஏதோ இப்படி நடக்குதோ தெரியலையே. சொல்லுங்க சார், நீங்க எங்க போகணும்? ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி நான் இறங்கிக்கிறேன். உள்ள வாங்க. ரொம்ப நன்றி. சுல்புல், நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அவரோட பையில பாம்பு வாசனை வருதுப்பா. அங்கிள், உங்களோட பையில ஏதாவது பாம்பு இருக்கா? அதை எடுக்காதீங்க, திரும்ப கொடுத்துருக்க வேண்டாம். அப்படின்னா இதுல என்ன இருக்கு? அதுல பாம்பு இருக்கு. தூக்கி போடு. பண்டி, அதுல பாம்பு இருக்கு. உண்மையாவா? பாம்பு? அட, இதை எதுக்குப்பா என்கிட்ட கொடுத்தீங்க? என்கிட்ட கொடுங்க. நான் சொல்றது கேளுங்க, அந்த கூடிய என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க, கொடுங்க. நீ உடனே பஸ்ஸை விட்டு இறங்கு. வீர், நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆயிட்டேன், வா போலாம். வீர், எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பேட்டரிய உன் பேக்ல பத்திரமா வச்சுக்க. அங்க உனக்கு சார்ஜிங் யார் பண்ணுவாங்க? அதனால இது உனக்கு அவசியம் தேவைப்படும். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நீ நடந்துக்கணும். புரிஞ்சுதா? ஓகே தாத்தா, நான் பாத்துக்கிறேன். நானும் வரேன். தாத்தா, வீரோட ஸ்கூல் கேம்புக்கு என்னை கூட்டிட்டு போக சொல்லுங்க. இல்ல சுல்புல், உன்னை கூட்டிட்டு போக முடியாது. தெரியுமே. நீயும் ஜிண்டும் சேர்ந்து விளையாடுங்க. அது முடியாது. தக்தினா தின் தக்தினா தின் சொன்ன வேலை எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிப்பா இந்த ஜின். தக்தினா தின். நான் 2 நாள் ஏர்கிராஃப்ட்காக நீலஜில் கரைக்கு ஸ்கூல் கேம்புக்கு போறோம். என்னால அவன் கூட போக முடியாதுல்ல, அதனால இப்போ என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றான். என்ன? ஓகே பாஸ். ஜிண்டு, நான் சொல்றது கேளு. இந்த சுல்புல் இருக்கானே, பயங்கரமான சாமர்த்தியசாலி. டென்ட் எப்படி போடுறதுன்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்ப டென்ட் போடுற காம்படிஷன். யார் முதல்ல போடுறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். இதுல சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது. சொன்னது புரிஞ்சதுல்ல?
ஸ்டடி கோ. எல்லாரும் சீக்கிரம் ஆரம்பிங்க. அங்க பாத்தியா, பண்டி சீட்டிங் பண்ணிட்டு இருக்கான். சார், என்னோட டென்ட் ரெடி ஆயிடுச்சு. வெரி குட் பண்டி, வெரி குட். நீங்க இதுதான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இது என் டென்ட் பக்கத்துல தான் இருந்துச்சு. நீ ஒரு சீட்டர். நீ சீட்டிங் பண்ணிருக்க. நீ இத வேணும் தானே எடுத்து ஒளிச்சு வச்சிருந்த. ஆமா, நான் தான் ஒளிச்சு வச்சேன். இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.